மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் இந்த காணொளியில் நாங்கள் ஒரு நுண்ணறிவு மாதிரி வினாத்தாளுக்கான முழுமையான விளக்கத்தினை பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதல் வினா என்னத்தை சொல்லுதுன்னு நாங்கள் நேரடியாக வினாவுக்குள்ள போவோம். வினாவில் 4 சொற்கள் தரப்பட்டிருக்கிறது. அவற்றுள் 3 சொற்கள் குறித்த ஒரு இயல்புக்கேற்ப பொது தொடர்பை காட்டி நிற்கும். 3 சொல்ல பார்த்தமா இருந்தால் அந்த 3 சொல்லும் குறித்த ஒரு இயல்புக்கேற்ப பொது தொடர்பில் இருக்கும். இந்த பொது தொடர்போடு இல்லாத எஞ்சி சொல்ல கேட்டுக்கிறாங்க. அப்ப அந்த தொடர்புக்கு இல்லாம வித்தியாசப்படக்கூடிய சொல் எதுங்கிறது தான் கேள்வி. ரைட், அந்த அடிப்படையில் பார்ப்போம். நாங்க தரப்பட்டிருக்கிற முதலாவது வினா இஞ்சி, மஞ்சள், உருளைக்கிழங்கு, வற்றாலை. அப்ப இதெல்லாம் தரப்பட்டிருக்கிறது. ரைட், இப்ப இது தாவரங்கள், செடிகள், கொடிகள் என்றவாறு இதை வேறுபடுத்தலாமா என்ற மாதிரி பார்த்தமா இருந்தால் அந்த அடிப்படையில் இதில் வற்றாலை கொடி தாவரம், வற்றாலை கொடியாக இருக்கக்கூடிய தாவரம். மஞ்சள் ஒரு செடி தாவரம், இஞ்சும் செடி, உருளைக்கிழங்கும் செடி தாவரமாக இருக்கிறத பார்க்கலாம். அந்த அடிப்படையில் வற்றாலை என்ன செய்யுது, செடி. அதே போல் கொடி தாவரம் என்று வரும்போது வேறுபடும். ஆனால் வற்றாலை கொடி என்று நாங்கள் சொன்னதுக்கு வற்றாலையை கொடிகள் படர விடுற மாதிரி படர விடுறல. நாங்கள் கொடிகளை படர விடுறதுக்கு என்ன செய்வோம், கொடிகளை மேல் நோக்கி படர விடுவோம், அல்லது ஏதாவது கொழுகம்புகள் அப்படி வைப்போம். வற்றாலை கொடி என்று தான் எங்களோட ஊர்களில் பயன்படுத்தினாலும் வற்றாலையை கொடி என்று பயன்படுத்தினாலும் படர விடுறல. அப்போ அதை மையமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நாங்கள் அதையும் யோசிக்கணும், அதை மையமாக வைக்க முடியாது. ரைட், வேற என்ன அடிப்படையில் எடுக்கலாம், பிரதான உணவுக்காக பயன்படுத்தக்கூடியவைகள், அதே போல உணவின் சேர்மான பொருட்கள் என்ற அடிப்படையில் இதை நாங்கள் வேறுபடுத்தலாமான்னு பார்ப்போம். அப்படின்னா என்னண்டா, அப்படியான சொற்கள் தருகிற போது நாங்கள் அப்படி யோசிக்கணும். பிரதான உணவுக்கு பயன்படுத்தக்கூடியதுன்னா இப்போ உருளைக்கிழங்க நாங்கள் பிரதான உணவாக பயன்படுத்தலாம். உருளைக்கிழங்கு அவிச்சு சாப்பிடலாம், சரிதானே. வற்றாலைக்கிழங்கு அவிச்சு சாப்பிடலாம். அப்போ அப்படி பார்த்தால் உருளைக்கிழங்கு வற்றாலையும் என்ன செய்யுது, ஒரு குரூப்புக்குள்ள வருது. உருளைக்கிழங்கு வற்றாலையும் கிழங்கு வகைகள் என்ற குரூப்புக்குள்ள வருது. அப்படியும் பிரிக்கலாம். இவை சேர்மான பொருட்கள் என்று வருது. அப்ப 2 பிரியுது. அந்த அடிப்படையிலையும் அப்ப இதுக்கான ஆன்சர் வர போறது இல்லை. இப்ப நாங்க இதுக்கான ஆன்சரை எப்படி எடுக்கலாம் என்று பார்த்தால், இதுல பாருங்க, இஞ்சி, மஞ்சள், உருளைக்கிழங்கு, வற்றாலை எல்லாம் நிலத்துக்கு கீழே உற்பத்தியாகக்கூடிய பொருட்கள் தான். எல்லாமே நிலத்துக்கு கீழே தான் அதனுடைய உணவுகளை உற்பத்தி செய்யுது. மரத்திலிருந்து நாங்கள் பழம் பறிக்கிற மாதிரி இதுலேயும் இருந்து நாங்கள் இதனுடைய உணவை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், நிலத்துக்கு இருந்து எடுக்கிறோம். ஆனால் இதில் இஞ்சி, மஞ்சள், உருளைக்கிழங்கு இந்த 3ம் தன்னுடைய தண்டுகளை நிலத்துக்கு கீழே வச்சிருக்கி, நிலத்துக்கு கீழே தண்டுகளை வச்சிருக்கி. நிலத்துக்கு மேல அவற்றுடைய இலைகள் மட்டும்தான் இருக்கும். ஆனா வற்றாலையை பொறுத்த வரைக்கும் வற்றாலை அதனுடைய தண்டை நிலத்துக்கு மேல வச்சிருக்கும், வேற மட்டும்தான் நிலத்துக்கு கீழே வைத்திருக்கும், சரிதானே. இந்த அடிப்படையில தான் இது வேறுபடுது. மற்ற எல்லாம் எந்த அடிப்படையில் ஒன்றுபடுதுங்கிறத பார்த்தோம்னால், இவை தன்னுடைய தண்டுகளை நிலத்துக்கு கீழே வைத்திருக்கிறது. வற்றாலை மட்டும் தன்னுடைய வேரை மட்டும்தான் நிலத்துக்கு கீழே வைத்திருக்கும். எனவே முதலாவது வினாவை நாங்க அந்த அடிப்படையில் பிரிச்சமாக இருந்தால் தண்டு அதுபோல வேர் என்ற அடிப்படையில் நாங்க அதை வேறு பிரிக்கலாம். ஓகே, ரைட். 2வது வினாவுக்கு வருவோம். 2வது வினாவை பாருங்க. கதி, வேலை, வலு, ஆர்முடுகள் என்ற 4 சொற்கள் தரப்பட்டிருக்கிறது. ரைட், இந்த சொற்கள்ல இது எல்லாமே கணிதம் மற்றும் என்ன விஞ்ஞானத்தோட தொடர்படக்கூடிய சொற்களாக இருக்குது. அப்ப அதுல வேறுபடுதான்னு கேட்டால் அதுலேயும் இல்லை. அளவீடுகளோட தொடர்படக்கூடிய சொற்களான்னு பார்த்தா எல்லாமே அளவீடுகளோட தொடர்படக்கூடிய சொற்களாக இருக்கிறது. வேற ஏதாவது வெளி அலகுகளை அளவிடக்கூடியதாக இருக்குதான்னு பார்த்தால் இதை நாங்கள் எந்த அடிப்படையில் பார்க்கறது, எல்லாமே அளவீடுகளை அளவிடக்கூடியதான் இருக்குது. ஆனால் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த கதி,
வேலை, வலு இதெல்லாம் வந்து ஒரு திசையற்ற பருமனை மட்டும் கொண்ட ஒரு அளவீடுகளா இருக்கிறத பார்க்கலாம். அப்ப அதுக்கு சொல்லுவாங்க, திசையற்ற பருமனை மட்டும் கொண்ட அளவீடுகளுக்கு சொல்லுவாங்க எண்ணிக்கணியம். எனவே நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இவை எண்ணிக்கணியம். திசையற்ற பருமனை மட்டும் அளவிடக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்க காவிக்கணியம். இதை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்றால் இப்படியான சொற்கள் வரும்போது கட்டாயம் அந்த அடிப்படையில் வேறுபடும். அப்ப இவை மூன்றும் எண்ணிக்கணியங்களாகவும் ஆர்முடுகள் என்பது மட்டும் காவிக்கணியமாக இருக்கிறத பார்க்கலாம். ஆர்முடுகள் மட்டும் காவிக்கணியம். நாங்க மூன்றாவது வினாவை பார்ப்போம். மூன்றாவது வினா என்ன சொல்லுது? மூன்றாவது வினாவில் தரப்பட்டிருக்கிற சொற்கள் தொல்காப்பியம், நன்னூல், தாண்டி அலங்காரம், திருக்குறள் இப்படியான சொற்கள் தரப்பட்டிருக்குது. ரைட், இது எல்லாமே வந்து நூல்கள், பண்டைய நூல்கள். அப்போ இதில் புதிய நூல்கள் பழைய நூல்கள் என்று பிரிக்கலாம்னு பார்த்தா எல்லாமே எல்லா நூல்களும் பழைய நூல்கள் என்ற அடிப்படையில் ஒன்று படுறதை பார்க்குறோம். தொல்காப்பியம், நன்னூல், தாண்டி அலங்காரம், திருக்குறள் இதெல்லாம் பழைய நூல்கள். வேற எந்த அடிப்படையில் இந்த நூல்கள் மூன்று ஒன்றுபட்டு ஒன்று வேறுபடுது என்றதை பார்த்தோம் என்றால், தொல்காப்பியம் என்கிறத என்னத்துக்காக நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுப்போம்? அதை ரெஃபரன்ஸ் எடுக்கிற நேரம் கட்டாயம் தமிழ் இலக்கணம், இலக்கியமல்ல இலக்கணத்துக்கு எடுப்போம் நாங்கள், இலக்கணம், தமிழ் இலக்கணங்களுக்கு. அதே போல நன்னூல்ங்கிறதையும் இலக்கண பகுதியாக எடுப்போம் தமிழ் சட்டங்கள் எடுக்கிற நேரம். அது மாதிரி தாண்டி அலங்காரம்ங்கிறதையும் தமிழ் இலக்கணத்துக்கு நாங்கள் சட்டங்கள் பார்க்கறதுக்காக எடுப்போம். ஆனால் திருக்குறள் என்கிறது மட்டும் பார்த்தோம்னு சொன்னால், திருக்குறள் ஒரு ரெஃபரன்ஸாக எதை எடுக்கப்படுதுன்னு சொன்னால், திருக்குறள் வந்து அப்போ மூன்றாவது விஷயம், திருக்குறள் ஒரு அறநூல். அப்போ எனவே இந்த மூன்றாவது வினா எங்களுக்கு என்னத்தை சொல்லுது என்றால், சரிதானே, ஏனைய மூன்று நூட்களும் இப்போ நாங்கள் அதில் முதலாவது பார்த்தோம், முதலாவது வினாவில் பார்த்தோம். எங்களுக்கு முதல் வினா எப்படி வேறுபட்டுச்சு? தண்டு அதே மாதிரி வேர் என்ற அடிப்படையில் முதலாவது வினா எல்லாம் வேறுபட்டுச்சு, தண்டு வேர் என்ற அடிப்படையில். இரண்டாவது வினா வந்து எண்ணிக்கணியம் காவிக்கணியம் என்ற அடிப்படையில் வேறுபட்டதை பார்க்கிறோம். மூன்றாவது வினா இலக்கணம் அதே போல அறநூல் என்ற அடிப்படையில் மூன்றாவது வினா வித்தியாசப்படுறதை பார்க்கலாம். அப்போ மற்ற நூல்களில் இருந்து திருக்குறள் என்பது அறநூல் என்ற அடிப்படையில் வித்தியாசப்படுதுங்கிறத பார்க்கலாம். ரைட், நான்காவது வினாவை பார்ப்போம். அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர், சமுத்திரகுப்தர். ரைட், இப்போ இவங்க யாருங்கிற ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அசோகர் என்கிறவர், சரிதான், அசோக சக்கரவர்த்தி பௌத்த மதத்தை பின்பற்றின ஒருவர். கனிஷ்கர் என்கிறவரும் பௌத்த மதத்தை பின்பற்றிய ஒருவர். ஹர்ஷர் என்கிறவரும் பௌத்த மதத்தை பின்பற்றியவர். சமுத்திரகுப்தர் என்பவர் இந்து மதத்தை பின்பற்றிய ஒருவர். இதன் விட ஆனா இதை நாங்க இன்னொரு அடிப்படையில எப்படி பார்க்கலாம்டா, சக்கரவர்த்திகள், மன்னர்கள், அதே மாதிரி வேற ஏதாவது வரலாற்றோட தொடர்புடையவர்கள் என்று பார்க்கிற நேரம் எல்லாரும் வரலாற்றோட தொடர்புடையவர்கள், மன்னர்களாக எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்தோடையும் தொடர்புறாங்க. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் சமுத்திரகுப்தர் மாறுபடுறாரு. எதுன்னு கேட்டா, அவர் மட்டும் இந்து மதத்தை பின்பற்றிய ஒருவர் என்ற அடிப்படையில் அவர் மாறுபடுறாரு. எனவே நான்காவது வினாவை நாங்கள் எடுக்கிற நேரம் ஏனையர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றியவர்கள், சரிதானே, சமுத்திரகுப்தர் என்பவர் மட்டும் இந்து மதத்தை பின்பற்றியவர் என்ற அடிப்படையில் நாங்கள் அவரை பிரித்து கொள்ளலாம். ஓகே ரைட், அடுத்த வினாவை பார்ப்போம். வைகரை, ஏற்பாடு, யாமம், கார். வைகரை என்ற என்னது சொல்றோம் நாங்க? வைகரை என்பது வைகரை பொழுது, அதிகாலை சூரியன் உதயமாகிற நேரத்தை சொல்றோம். ஏற்பாடு என்பதும் ஒரு நேரத்தை குறிப்பிடுது.
நடுச்சாமத்துல வந்திருக்கா என்று சொல்லுவோம். நடுச்சாமத்துல வந்திருக்கா. யாமம் என்பது ஒரு நாளுடைய ஒரு பகுதியை தான் குறிக்குது. சரிதானே? ரைட். அப்ப இது வந்து எந்த அடிப்படையில் இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தை குறிக்கிறது என்றதுல ஒன்றுபடுது. எங்க வேறுபடுதுங்கிறத பார்ப்போம். நம்ம எந்த அடிப்படையில் இவற்றை நோக்கலான்றதையும் பார்ப்போம். பாருங்க, இதுல உள்ள சொற்கள் வந்து மிக நீண்ட இடைவெளியை சொல்லுதா, மிக குறைந்த இடைவெளியை சொல்லுதான்றதை பார்க்கலாம். வைகறை, ஏற்பாடு, யாமம் இதெல்லாம் காலத்தை குறிப்பிடக்கூடியதா இருந்தாலும் கார் என்பது ஒரு பருவத்தை குறிப்பிடுது. எப்படி? கார்காலம் என்று சொல்லுவாங்க. கார்காலம் என்றால் கார்முகில் என்று சொல்லுவாங்க. கார் என்றால் மலை. அப்ப கார்காலம் என்றா மழை காலம். சரிதானே? மாரி காலத்துக்கு சொல்றது கார்காலம் என்று. அப்ப வைகறை, ஏற்பாடு, யாமம் இந்த எல்லா சொற்களும் ஒருமித்த விஷயத்துக்கு வருது. என்ன? ஒரு நாளின் ஒரு பகுதி. வைகறை ஒரு நாளின் ஒரு பகுதி, ஏற்பாடு ஒரு நாளின் ஒரு பகுதி, யாமமும் ஒரு நாளின் ஒரு பகுதி. கார் மட்டும் ஒரு காலநிலையை குறிப்பிடுது. எனவே இதை நாங்க பிரிக்கிற நேரம் ஒரு நாளின் ஒரு பகுதி என்றும் மற்றது பருவ காலம் என்றும் பிரியிறத பார்க்கிறோம். நாங்க பருவ காலம் என்று பிரியிறத பார்க்கிறோம். ஓகே. இப்ப அந்த அடிப்படையில் நாங்க இதை என்ன சொல்லலாம்? ஒரு பகுதி, அது போல பருவ காலம் என்ற மாதிரி இதை பிரிக்கலாம். ரைட். இப்ப இந்த 5 வினாவுக்கு நாங்க விடையை பார்த்துட்டோம். 5 வினாவுக்குமான விடை 4வது விடை தான். இது ஒரு மாதிரி வினா பத்திரம். இது ஒரு இப்படிதான் வருமென்று இல்லை. இந்த அடிப்படையில் கேள்வி வரும். விடைகள்னாலும் உண்டா வந்ததுக்காக நாங்க வினாப்பத்திரத்திலையும் இப்படிதான் வருமானு நினைச்சக்கூடாது. சும்மா அடுத்தது நாள் அப்படி வந்துருக்குது. விஷயத்தை விளையும் கொள்ளுங்க. இனி இப்படியான சொற்கள் எங்களுக்கு பரீட்சைக்கு வருகிற போது நாம எந்தெந்த அடிப்படையில எல்லாம் இந்த சொற்களை கருதலாம்ங்கிற ஐடியாவும் எங்களுக்கு வரணும். அந்த சொற்களை எல்லா விதத்திலையும் நீங்க தொடர்புபடுத்தி பார்க்கணும். கட்டாயம் இருக்கக்கூடிய மாதிரி வினாப்பத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுடைய பின்புலத்தையும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம வைகரேண்டா என்ன, யாமம்ண்டா என்ன, ஏற்பாடுண்டா என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஆக்களோட பேர் வரப்போதுன்னா அவர்கள் யார் யாருங்கிற விஷயம் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். எனவே நாங்கள் இந்த மாதிரி வினாக்கள் வருகிற போது இலகுவாக விடையளிக்கிறதுக்கு எங்களை தயார்படுத்தி கொள்ளணும். ரைட். அடுத்த வினாவை பார்ப்போம். ஓகே, நாங்கள் இந்த அடுத்த வினாவை பார்ப்போம். 6 தொடக்கம் 10 வரையுள்ள வினாவில் ஒவ்வொரு வினாவுக்கும் சரியான விடையை தேர்வு செய்து எதிரே உள்ள புள்ளிக்கோட்டில் அதில் இலக்கத்தை எழுத சொல்லிக்கிறாங்க. ரைட். கேள்வி என்ன தரப்பட்டிருக்குது? ஒரு குறிப்பிட்ட கோடிங் லாங்குவேஜில், சங்கேத மொழிங்கிறது கோடிங் லாங்குவேஜில் டீச்சர் என்பது 67 எனவும் ஸ்டூடெண்ட் என்பது 110 எனவும் குறிக்கப்பட்டால் பிரின்சிபல் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் என்கிறதான் கேள்வி. இதுல பார்ப்போம்டா, டீச்சர்ங்கிற வார்த்தையை பாருங்க. இந்த டீச்சர்ங்கிற வார்த்தையில எத்தனை இலக்கங்கள்? கிட்டத்தட்ட 7 எழுத்துக்கள் இருக்கு. சரி, இந்த 7 எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு இலக்கங்கள் கொடுக்கப்பட்டு அந்த இலக்கங்களை எழுத்துக்கள்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும், இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு இலக்கம் கொடுக்கப்பட்டு இந்த 67க்கு பதிலாக 7 இலக்கங்கள் வந்தா நாங்க இதை கண்டுபிடிக்கலாம். அப்படின்டா இது வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இலக்கங்களை அப்படியே இங்கே பிரதியிட்டிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க எங்களுக்கு அப்படி தரையில எப்படி தந்திக்கிறாங்க? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இலக்கம் கொடுக்கப்பட்டு அந்த இலக்கங்களை கூட்டுத்தொகையை தந்திக்கிறாங்க. அப்ப டீச்சர் 67 அது எல்லா எழுத்துக்களுடைய கூட்டுத்தொகை, அந்த எல்லா இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை. ஸ்டூடெண்ட் 110 கூட்டுத்தொகை. அப்ப எங்களுக்கு எதுக்கு எந்த இலக்கம் என்று தெரியாது இல்லையா? அப்ப இப்படியான சந்தர்ப்பம் வரும்போது நீங்க ஆங்கில எழுத்துக்களுக்கு 1 தொடக்கம் 26 வரைக்கும் இலக்கம் மட்டும்தான் நீங்க இதை பார்க்க வேண்டி இருக்கும். அப்ப ஆங்கில எழுத்துக்களுக்கு இலக்கம் இடும்போது நாங்க 5 அழகாக இலக்கமிடலாம். 5 25, 26வது எழுத்தாக Z எடுத்தோம்னா 5 அழகாக இலக்கமிட எப்படி எழுதலாம்டா இதே மாதிரி எழுதலாம். இப்படி எழுதும்போது நாங்க இதுக்கு இலக்கமிட்டமா இருந்தால் முதலாவது A என்கிறதுக்கு 1, சரிதானே? E என்பதுக்கு 5. நாங்க ஏன் இதை எல்லாத்துக்கும் இலக்கம் டீக்கிறேன்? எங்களுக்கு டைம் போதா? இது ஒரு கேள்விதான். இந்த ஒரு கேள்விக்கு நாங்க மிச்ச நேரத்தை செலவழிக்கல. அப்ப வேகமா என்ன செய்ய வேண்டியதான்? எழுத வேண்டியதான். 10, 15, 20, 25.
அப்போ வேகமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். 25. ஓகே ரைட். இப்போ பார்ப்போம். டீச்சருங்கிற வார்த்தைக்கு என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு. டி இருக்கு, டிக்கு 20. ரைட். நாங்கள் டீயை 20 எடுத்துக்கிறோம். ப்ளஸ் அடுத்தது ஈக்கு 5, சிக்கு 3, ஏக்கு 1, ஏக்கு 1, சி 3, அங்கால ஹெச் 5, 6, 7, 8. என்ன ஹெச் வந்து 8, 6, 7, 8. அப்போ ஹெச்சுக்கு 8 தேவையானதை மட்டும் நாங்கள் இலக்கம் விட்டுட்டு போக வேண்டியதுதான். ரைட். திரும்ப ஈக்கு 5, அங்கால 6. அப்போ 15, 16, 17, 18. இங்கே 18. சரிதானே? அப்படி வார்த்தை பார்க்கலாம். சரி. அப்போ ப்ளஸ் 18 பார்த்தமா இருந்தால் 25, 26, 29, 37, 37, 42, 50, 60. அப்போ இதில் மொத்த கூட்டுத்தொகை 60 தான் வந்திருக்குது. ஆனால் எங்களுக்கு இங்கே தந்திருக்கிறாங்க எத்தனை, 67 தந்திக்கிறாங்க. அப்படின்னா இந்த இலக்கத்தை பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7. என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த நெடுங்கணக்குல அதாவது ஏபிசிடிங்கிறதோட கூட்டுத்தொகையை அந்த இதையும் கூட்டி தரப்பட்டிருக்கிற வார்த்தையில உள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அதையும் கூட்டிக்கிறாங்க. அப்ப 60 + 7, 60 கூட்டல் 7 சமன் 67. அப்ப அந்த இலக்கங்களையும் கூட்டி அதுல தரப்பட்டிருக்கிறதையும் கூட்டி அதோட வரக்கூடிய எழுத்துக்களையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, கூட்டிருக்கிறாங்க. இங்க 7 எழுத்துக்கள் இருக்கு மொத்தம். இதனுடைய கூட்டுத்தொகை 60, அதோட 7 சேர்த்து 67 சந்திக்கிறாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ங்கிறதுக்கும் எங்களுக்கு எப்படி வரப்போகுது, அதே மாதிரி தான் வரப்போகுது. ரைட். இப்ப நாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு தனியா கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரிதானே? டக்குன்னு என்ன செய்ய போறோம், நாங்க இதுதான் ஐடியா எடுத்துட்டோம்டா, இருக்க பிரின்சிபலுக்கு கணக்கு பார்ப்போம், சரியா வருதான்றது பார்ப்போம். ரைட். இதுல பார்ப்போம். பிக்கு எத்தனை, 16. பிக்கு 16 பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது ஆருக்கு 18. ரைட். ஐக்கு எத்தனை, 9. அங்கால எண்ணுக்கு 14. திரும்ப சிக்கு 3. ஓகே. திரும்ப ஐக்கு 9. பிக்கு 16. ஏக்கு 1. எல்லுக்கு 12. ரைட். அப்ப இங்க எத்தனை எழுத்து இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எழுத்துக்கள் இருக்குது. திரும்ப பார்ப்போம். P1, R2, I3, N4, C5, I6, P7, A8, L9. அப்ப இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ரைட். இப்ப இதை கூட்டுவோம். இப்ப இது எல்லாத்தையும் கூட்டினமா இருந்தால் 16, 18. அப்ப 8, 6, 14, 34, 43, 47, 57, 60, 69, 79, 79, 85, 86, 86, 2, 88, 98. அப்ப இதுல 98 மொத்தம் இதனுடைய கூட்டுத்தொகை. ஆனா எங்களுக்கு தந்திருக்கிறது இங்கே பாத்தீங்கன்னா 98 மட்டும் இல்ல, 98ஓட அந்த சொல்லுக்குரிய எழுத்துக்கள் 9 இருக்கி கூட்டினமா இருந்தால் 107. அப்ப இதுக்கான விடையை நாங்க கொடுப்போம் 107 என்பதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ரைட். இது எங்களுக்கு ஒரு மாதிரி வினாத்தாள்ங்கிறதுனால எங்களுக்கு சில நேரம் இப்படியான கேள்விகள் வாரது மிச்ச நேரத்தை எடுக்குது. ஒரு நிமிஷத்துல நான் கண்டுபிடிக்கணுமே, இந்த கேள்வி விளங்கப்படுத்துறதுக்கு எனக்கு 6 நிமிஷம் போய்க்கேன்னா நாம அதை எழுதுறதாலையும் எழுதுறதாலையும். சரிதானே? நீங்க இந்த மெத்தட்டை உங்களுக்குள்ள ஏத்துக்கொண்டீங்கடா, உங்களோட மனசுல இதை விளங்கி வச்சு கொண்டீங்கன்னு சொன்னா ஈஸியா என்ன செய்யலாம், நீங்களும் இப்படியான கேள்விகள் வார நேரம் இலகுவாக விடையளிக்கலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னால், இங்க ஏதாவது தரப்படவில்லை என்றா,
இப்படித்தான் இந்த எழுத்துக்கள் வருது என்ற தகவல் தரப்படலைன்னா நீங்க ஆங்கில எழுத்துக்களுக்கு ஒன்று தொடக்கம் இலக்கமிட்டு நீங்க என்ன செய்யுங்க, அந்த கேள்விக்கு விடையளிச்சு கொள்ளுங்க. அப்படி செஞ்சா இலகுவாக இருக்கும். ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். இப்ப அடுத்த கேள்வி, ஒரு புகைப்படத்தில் உள்ள பெண்ணை சுட்டு காட்டி ஒரு ஆண் கூறுகிறார். முதல்ல நாங்க கேள்வி வாசிக்கும் போது அந்த கேள்வியை தரம் பிரிக்க வழங்கியிருக்கணும். பெண்ணை சொல்றாரு ஒரு ஆள், ஆண் ஒரு ஆள் ஒரு பெண்ணை காட்டுறாரு. இவளது தாயின் ஒரே மகன், எனது தந்தையின் ஒரே மகன். அப்படின்னா இவளுடைய தாய்க்கு மகன் யாரோ, இவளுடைய தாய்க்கு மகன் யாரோ அவர்தான் என்ற தந்தைக்கு மகன் என்றா, இந்த இவட தாயிர மகனும் என்ற தந்தையிர மகனுண்டா இவருக்கு சகோதரன், அவர் சொல்றவருக்கு சகோதரன். அப்ப அவருக்கு யாரு சகோதரி. வெரி ஈஸி இது. ரைட்டா? அப்ப கேள்வி, இந்த ஆணுக்கும் புகைப்படத்தில் உள்ள பெண்ணுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? சொல்ற ஆண் யாரு? ஆண் சொல்றாரு, ஆண் என்ன சொல்றாரு? இவளது தாயின் மகன் எனது தந்தையின் மகன்டா, அந்த ஆண் இவருக்கு யாரு? சகோதரன். ரைட், சகோதரன். இந்த சொல்ற ஆண் இவள் என்று சொல்றாரு, இவள் என்கிற இவருக்கு இவர் சகோதரன்டா, இவருக்கும் இவருக்கு இடையில வைக்கிற தொடர்பு சகோதரன் சகோதரி. அது இலகுவான ஒரு கேள்வி. அப்ப இதுக்கான விட என்ன? சகோதரன் சகோதரி. ரைட், நாங்க அடுத்த வினாவை பார்க்கலாம். ஓகே, அடுத்த வினா உண்டு. ஒரு தண்ணீர் தொட்டியில் 5க்கு 3 பகுதி நீரால் நிரம்பி உள்ளது. அதிலிருந்து 20 லிட்டர் நீர் வெளியேற்றப்பட்டால் தொட்டியின் அரை பகுதி நிரம்பி இருக்கும். ஏற்கனவே ஒரு நீர் தொட்டியை 5ஆ பிரிச்சு, அந்த 5 பகுதியில 5ஆ பிரிச்சதுல 3 பகுதி என்ன செஞ்சிருக்கு? நிரம்பி இருக்கு. அதுல இருந்து 20 லிட்டர் தண்ணி வெளியேற்றப்படுது. இப்ப தொட்டியில நிலைமை 2ல் ஒரு பகுதி, அதாவது ஏற்கனவே 5ஆ பிரிச்சு 3 பகுதி இருந்ததுல இருந்து 20 லிட்டர் தண்ணியை வெளியே எடுத்தோடனே இப்ப அந்த தொட்டி அரைவாசி ஆகிட்டேன்னு சொல்றாங்க. ரைட், இதை நான் உங்களுக்கு முதல்ல இலகுவாக ஒரு படம் மூலம் விளங்கப்படுத்துறேன். ஒரு படம் ஒன்று வரைவோம். இப்படி இருக்க தொட்டி என்று வச்சுக்கொள்வோம். ரைட், இந்த தொட்டிய 5ஆ பிரிப்போம். 5ல் 3 ஒரு பகுதி. சரி, ரைட். 1 2 3 4 5 பகுதி. இந்த 5 பகுதியில 3 பகுதி நிரம்பிருக்கு. அதாவது 3 பகுதி என்பது இந்த பகுதி, சரிதானே? இந்த 5க்கு 3 பகுதி தண்ணீரால நிரம்பி இருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க? இதுல இருந்து 20 லிட்டர் தண்ணிய வெளியே எடுக்கிறாங்க. 20 லிட்டர் தண்ணி எடுக்கும் போது இப்ப இந்த தொட்டியுடைய நிலை எப்படி என்று சொன்னா, இப்படி வச்சுக்கோம், 2ல் 1 இருக்குது, அரைவாசி, சரிதானே? அப்ப இந்த பகுதி ஃபுல்லா நிரம்பி இருக்கு, அரைவாசி என்று எடுத்துக்கொள்ளுங்க. இத மற்றது நிறையல. ரைட், இப்ப இந்த கேள்விக்கு நாங்க எப்படி விடையளிக்கிற? அப்ப இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஷார்ட்கட் முறை என்று பயன்படுத்துவோம். முதல்ல தரப்பட்டிருக்கிற பின்னங்களை வச்சு நாம் என்ன செய்வோம்? இதுக்கு விட காண்றதுக்கு பார்ப்போம். சரி, 2 பின்னங்கள் தந்திருக்கிறாங்க. என்ன? 1 3ன் கீழ் 5 ஒரு பின்னம் தந்திருக்கிறாங்க. அடுத்த பின்னம் என்ன? 1ன் கீழ் 2. அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்வோம்டா, இந்த பின்னங்களுக்கு உரிய விஷயத்தை வச்சு நாங்க பார்க்கறதுக்கு இந்த 2 பின்னத்துக்கும் போமாசி எடுப்போம். அதாவது இதனுடைய பகுதி எண்கள் 2க்கும் போமாசி, 5 2க்கும் போமாசி கண்டமா இருந்தால் எப்படியான இலக்கங்கள் வரும்போது I2 10 என்று நாங்க என்ன செய்யலாம்? போமாசி எடுக்கலாம். 5க்கும் 2க்கும் போமாசி 10, அல்லது நாங்க அதை போமாசியாக பிரிச்சு பார்த்தா கூட 10 தான் வரப்போகுது. எப்படின்றத பார்ப்போம். 5 2 2க்கும் போமாசி எடுப்போம். 5 மிக சிறிய 2ஆல பிரிக்க முடியாது, எனவே 5 அப்படியே போடுறோம், 2ல் 1 போடுறோம். திரும்ப 5 2க்கு கூட அடுத்த இலக்கம் 3 3 இல்லை, எனவே 5 எடுப்போம். 5ல் 5 ஒரு முறை 1, எனவே I2 10. அப்ப இதுக்குரிய போமாசி என்ன வரப்போகுது? எங்களுக்கு போமாசி 10 வரப்போகுது. ஓகே, ரைட். அப்ப போமாசியா 10 வச்சுக்குவோம். இப்ப 10 என்பதை 10 பங்குகள், மொத்தமே அந்த டேங்கிட அளவை நாங்க அந்த நீர் தாங்கிற அளவை இதை 10 பங்குகள் என்று எடுத்துக்கிட்டோம்டா, இந்த 10 பங்கு 5ல் 3 எத்தனை? அப்ப எப்படி கணக்கு பார்க்குற? 3ன் கீழ்
5 தர 10. இப்படிதான் கணக்கு பார்ப்போம். சரியா? இப்படி பார்க்கும்போது இப்போ என்ன நடக்கும்? 3 10ஆல பெருக்கி 5ஆல பிரிக்கணும். அப்போ எங்களுக்கு அது பெரிய கணக்கு. நாங்கள் அதை அப்படி கஷ்டப்படுத்த இல்லைன்னு வெட்டி கணக்கு பார்க்கலாம். 5 வெட்டுவோம். ரைட்? 5ஆல பிரிச்சமாக இருந்தால் ஒன்று இங்கே 2 முறை. அப்போ 3 2 சமன் 6. எனவே 5ல் 3 என்பது 6 பங்குகளை சொல்லுது. 10 பங்குல 5ல் 3 என்பது 6 பங்குகளை சொல்லுது. அதே 10 பங்குக்கு 2ல் 1 கணக்கு பார்த்தோம்டா 10ல் அரைவாசி எத்தனை? எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் 5. நாங்கள் அதுக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. ரைட்? எனவே எடுக்கப்பட்ட தண்ணீர் எவ்வளவு? 20 லிட்டர். அந்த 20 லிட்டர் எடுத்ததுக்கு பிறகு 6 லிட்டரா இருந்தது 5 லிட்டரா மாறி இருக்கேன்டா அங்க ஒரு பங்கு 20 லிட்டர் என்கிறது தான் அதுல கணக்கு. எனவே கேள்வி என்னண்டா தொட்டியின் மொத்த கொள்ளளவு யாது? இங்க 10 பங்கு தண்ணி டாங்கி, இது 10 பங்கை கொண்ட தண்ணி டாங்கி ஒரு பங்கு 20 லிட்டர் இருக்கேன்டா 10 பங்குக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வரப்போகுது? எத்தனை லிட்டர் கொள்ளளவு? 200 லிட்டர். நாங்கள் என்ன செய்யலாம்? இதுக்கு விடை அளிக்கலாம். அப்போ நீங்கள் எப்படி வரும்போது பின்னங்களில் தரப்பட்டு வருகிற நேரம் ரெண்டையும் என்ன செய்யுங்க? முதல் போமாசி கண்டு அதில் போமாசி தான் அதனுடைய மொத்த கொள்ளளவு அத்தனை பங்கு தான் வரும் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்து அந்த பின்னங்கள் எத்தனை பங்குங்கிறத கண்டமாக இருந்தால் இப்படியான கேள்விகளுக்கு விடை அளிக்கலாம். நான் வந்து அதை திரும்ப ஒருக்கா சொல்கிறேன் உங்களுக்கு இலகுவாக விளங்குறதுக்காக. பாருங்க, இங்கே தரப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்றா ஒரு தண்ணி டேங்கி இருக்குது. அதனுடைய இப்போ அதுக்குள்ளே தண்ணி இருக்கிற அளவை சொல்லும்போது 5ஆ பிரித்து 3 பங்கு தண்ணி இருக்கு, 2 பங்குல தண்ணி இல்லை. அதாவது 3/5 தண்ணி இருக்குது. அதுல இருந்து திரும்ப என்ன செய்யறாங்க? 20 லிட்டர் எடுக்கிறாங்க. அந்த 20 லிட்டர் எடுத்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுண்டா 5க்கு 3ஆ இருந்தது திரும்ப 2க்கு 1ஆ மாறிடுது. அரைவாசா போயிடுது தண்ணி, அரைவாசி குறைஞ்சிருது 20 லிட்டர் ஆகினத்துக்கு என்றதை சொல்றாங்க. இப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த பின்னங்களை வச்சு இந்த மொத்த கொள்ளளவை எப்படின்றத கண்டுபிடிக்கணும். என்னுடைய மொத்த கொள்ளளவு எவ்வளோதையும் கண்டுபிடிக்கும். அப்போ இது 5யும் 2க்கும் போமாச்சு கண்டமா இருந்தா 10. சரிதானே? அப்போ இந்த மொத்த டேங்கியுடைய கொள்ளளவு 10 பங்குகள், 10 லிட்டரில் 10 பங்குகள். இது 10ஆ பிரியுதுன்றதை வச்சுக்கோ. இந்த 10 பங்குல 5ல் 3 எத்தனை என்றதை பார்க்க போறோம் நம்ம. இப்போ 10 பங்கு 5ல் 3 10 5ஆ பிரிச்சா எத்தனை? 2. அந்த 2 3ஆல பிரிக்கினா எத்தனை? 6. எப்படி நம்ம மனக்கணக்கிலே செய்யலாம். அதை வளைட்டா கணக்கு பார்க்க இயலாண்டாலும் 10 5ஆல பிரிச்சா 2, ஒரு பங்கு 2 3 பங்கு எத்தனை? 6. ரைட்? அதுக்கு விட வந்துட்டு 10 2ஆல பிரிச்சா 5. சரிதானே? அப்போ அடுத்தது சொல்லுது இதுக்குரியது 5. அப்போ 20 லிட்டர் தண்ணி எடுத்ததுக்கு பிறகு 6 பங்கா இருந்தது 5 பங்கா மாறிக்கண்டா ஒரு பங்கு சமன் 20 லிட்டர். எனவே 10 பங்கு சமன் 200 லிட்டர். அப்போ இதுக்கான விட வந்துட்டு எங்களுக்கு. அப்போ 10 பங்கு சமன் 200 லிட்டர் என்று நாங்கள் விட கண்டுட்டோம். ஓகே, அடுத்து நாங்கள் 9வது வினாவை பார்க்கலாம். கமலன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் பயணம் செய்கிறான். இப்போ நாங்கள் ஒரு இடத்திலிருந்து 10 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பயணம் செய்கிறாருங்கிறத முதலாவது 10 கிலோமீட்டருங்கிறத குறிச்சு கொள்வோம். ரைட்? அப்போ இது ஒரு புள்ளி என்று எடுத்தோம்னால் இங்கிருந்து 10 கிலோமீட்டர் வந்து கிழக்கு நோக்கி செல்றார். அப்போ இது 10 கிலோமீட்டர் நாங்கள் 10 கிலோமீட்டராக குறிச்சுக்கொள்வோம். இது கிழக்கு. ரைட்? கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் செய்கிறார். அப்போ முதலாவது தரவை நாங்கள் குறிச்சிட்டோம். குறிப்பிட்ட இடத்திலிருந்து 10 கிலோமீட்டர் நோக்கி பயணம் செய்கிறாருங்கிற முதலாவது தரவு குறிக்கப்பட்டுட்டு. ரைட்? திரும்ப இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் செல்கிறார். இப்போ நான் எடுத்துக்கொண்ட புள்ளி எப்படி என்றால் இந்த திசை நோக்கி, இந்த திசை நோக்கி இருக்கிற ஒருவருடைய இடதுபுறம் இந்த பக்கம் இருக்கும், வலதுபுறம் கீழ்ப்பக்கம் இருக்கும். அப்போ இடதுபுறம் அந்த பக்கம் இருக்கின்றா அவர் வடக்கு நோக்கி பயணிப்பார். கிழக்குக்கு போனவர் அங்கிருந்து வடக்கு நோக்கி அவருடைய இடதுபுறம் திரும்பி போவாரா இருந்தால் வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார். இந்த பகுதியில் வந்து 5 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறாரு வடக்கு நோக்கி.
ரைட். திரும்ப அப்ப அந்த தகவலும் குறிச்சிட்டு நாங்க 5 கிலோமீட்டர் செல்கிறாருங்கிற தகவலும் இடதுபுறம் நோக்கிங்கிறது குறிக்கப்பட்டுட்டு. ரைட். அப்ப வடக்கு நோக்கி இருப்பவருடைய வலது இடது எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். வடக்கு நோக்கி இருப்பவருடைய வலது இந்த பக்கமும், இது வலது பக்கம், இது இடது பக்கமாக இருக்கும். அப்ப நல்லா கவனிச்சு கொள்வோம். நாங்க வடக்கு நோக்கி திரும்பக்கூடிய ஒருவருடைய வலது இந்த பக்கம், இடது இந்த பக்கம் இருக்கும். ரைட். இப்ப திரும்ப சொல்றாங்க மீண்டும் இடதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் செல்கிறார். அப்ப கிழக்கில் இருந்து இடது பக்கம் திரும்பி வடக்கு நோக்கி போனவர் மீண்டும் என்ன செய்யறாரு? இடதுபுறம் திரும்புகிறார். அப்ப நாங்க இங்க குறிச்சிருக்கிறோம் வலது, அதாவது வடக்கு திசை நோக்கி இருப்பவருடைய இடதுபுறம் இந்த பக்கம். எனவே என்ன செய்யறாரு? அங்கிருந்து மீண்டும் 10 கிலோமீட்டர் தூரம் என்ன செய்யறாரு? நடந்து வாரார். அப்ப ஏற்கனவே 10 கிலோமீட்டர் தூரம் அவர் கிழக்க போனவர் திரும்ப கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி போய் அதே 10 கிலோமீட்டர் திரும்ப வந்துடுறாரு. அப்ப அவர் வருகிற திசை இப்ப மேற்கு நோக்கி அதே 10 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டார். அந்த தகவலையும் இங்க சொல்லப்படுறத பார்க்கலாம். அப்ப மீண்டும் இடதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் செல்கிறான் என்கிற விஷயம் திரும்ப சொல்லப்பட்டு. ரைட். இப்ப திரும்ப இறுதியாக வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் செல்கிறார். அப்ப எங்களுக்கு இவர திசை வந்து இந்த பக்கம் இருப்பவருடைய திசை, இந்த பக்கம் இருப்பவருடைய திசை இப்படி வாரது வலது பக்கம், இது அவருடைய வலது பக்கம், இந்த பகுதி அவருடைய இடது பக்கம். எனவே நாங்க அவருக்கு இந்த பக்கம் இடது பக்கம், இது வலது பக்கம் என்றதுனால இங்க எங்களுக்கு சொல்லப்படுது 10 கிலோமீட்டர் வந்தவர் மீள என்ன செய்யறார்? அங்கிருந்து வலது பக்கம் நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். 5 கிலோமீட்டர் தூரம் திரும்ப போறார். சரிதானே? இந்த சொல்லப்பட 5 கிலோமீட்டர் தூரம் செல்கிறார் என்கிற விஷயம் சொல்லப்படுது. ரைட். இப்போது புறப்பட்ட இடத்திலிருந்து அவன் எவ்வளவு தொலைவில் எந்த திசையில் இருப்பான் என்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ரைட். இப்ப பாருங்க, புறப்பட்ட புள்ளியை வந்து நாங்க இங்க எடுத்துக்கொண்டோம் இல்லையா? இங்க எடுத்துக்கொண்டோம். அப்ப இங்க எடுத்து அவரு இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி நோக்கி போன, அதாவது கிழக்கு நோக்கி போனத மேல கிழக்கிலிருந்து திரும்ப மேற்கு நோக்கி வந்து சமன்படுத்திட்டார். அவர் தொடக்க புள்ளியிலிருந்து இப்ப அவர் மேலதிகமா போய்க்கிறது இந்த போய்க்கிற ஒரு பகுதி, அது போல 5 கிலோமீட்டர் தூரம், இந்த போய்க்கிற 5 கிலோமீட்டர் தூரம். அப்ப 5 10 கிலோமீட்டர் தூரம். இப்ப அவர் இருக்கிற திசை என்ன? வடக்கு திசை. எனவே இந்த கேள்விக்கான விடை என்னண்டா வடக்கு திசை நோக்கி 10 கிலோமீட்டர். அப்ப இங்க ஒரு இந்த பகுதியில் ஒரு 5 கிலோமீட்டர், இந்த பகுதியில் ஒரு 5 கிலோமீட்டர், ரெண்டும் சேர்த்து 10 கிலோமீட்டர் தூரம் அவரு பயணம் போய்கிறார். இப்ப அவரு இருக்கிற இடம் 10 கிலோமீட்டர்ல வடக்கு நோக்கி இருக்கிறாருங்கிறதுதான் விடையாக வரும். எங்களுக்கு அடுத்த வினா 10வது வினா தரப்பட்டிருக்கிறது. வினாவை நாங்க பார்ப்போம். 46 மாணவர்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள், நேர்கோட்டு வரிசையில். அகிலன் இடமிருந்து வலமாக இடப்புறத்திலிருந்து 18வது இடத்தில் இருக்கிறார். இடப்பக்கம் இருந்து பார்க்கும்போது 18வது இடத்துல இருக்கிறார். இந்த தரவு முதல் விளையும் கொள்வோம் நாம். சரிதானே? இப்படி ஒரு நேர்கோடுண்டா இந்த நேர்கோட்டில் இடது பக்கம் இருந்து பார்க்குறேன்டா, இடதுபுறத்தில் இருந்துண்டா இங்கிருந்து இப்படி போகணும். அப்ப இதுல 18வது ஆளா அகிலன் இருக்காரு. ரைட். அடுத்த தகவல், முகிலன் வலது புறத்திலிருந்து 20வது நபராக இருக்கிறார். அப்ப வலது பக்கம் இருந்து எண்ணும் போது முகிலன் 20வது நபராக இருக்கிறார். இது எப்படி என்றாங்க? பின்னுக்கு இருந்து என்றாங்க. 20வது நபராக இருக்கிறார். ரைட். இவர்களுக்கு இடையில் சரியாக நடுவில் கபிலன் இருக்கார். இவங்களுக்கு நடுவுல வலது பக்கம் இருந்து கபிலன் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார் என்றதான் கேள்வி. அப்ப இங்கிருந்து பார்க்கும்போது கபிலன் எத்தனையாவது இடத்தில் இருக்கார் என்றதான் கேள்வி. ஓகே. இந்த கேள்வியை நம்ம செய்யறதுக்கு ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்வோம். சிறிய இலக்கத்திலிருந்து ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்வோம். ஒரு 10 பேர் கொண்ட ஒரு நேர்வரிசையை அமைப்போம். அப்படி ஒரு நேர்வரிசை. இதுல 1
2 3 4 5 6 7 8 9 10 என்று வச்சுக்குவோம். இதுல 10 பேர்ல நம்ம எழுமாற ஒரு இடத்தை எடுத்துக்குவோம். சரி, இந்த இடத்தை எடுத்துக்குவோம். இந்த இடத்துக்குள்ள கபிலன் இருக்கார் என்று எடுப்போம். ஓகே, எடுத்துக்குவோம். ரைட். இந்த இடத்துல முகிலன் இருக்கார் என்று எடுத்துக்குவோம். இந்த இடத்துல அகிலன் இருக்கார் என்றதை எடுத்துக்குவோம். சரி, இப்ப நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க. இடது பக்கம் இருந்து அகிலன் எத்தனையாவது இடம்? நம்மளால ஹண்ணலாமே. இடது பக்கம் என்றா இங்கிருந்து இப்படி போகிற திசை. ரைட். 1 2 இடது பக்கம் இருந்து வரும்போது அகிலன் 3வது நபராய் இருக்கிறார். அதே இடது பக்கத்தில் இருந்து கபிலன் எத்தனாவது நபராய் இருக்கிறார்? நம்ம எண்ணி சொல்லலாம். 1 2 3 4 5. அப்ப கபிலன் 5வது ஆள். முகிலன் 6 7. முகிலன் 7வது ஆள் என்று சொல்லுவோம். எப்படி? இடது பக்கம் இருந்து நீ சொல்லுவோம். இடது பக்கம் இருந்து சொல்லும் போது. ரைட். இப்ப இதே அகிலன் 3வது இருந்த அகிலன் வலது பக்கத்தில் இருந்து எண்ணி பார்ப்போமா? வலது பக்கம் உண்டா? 1 2 3 4 5 6 7 8வது இருக்கார். இப்படி பார்க்கும்போது 8வது இருக்கார். ரைட். ஓகே. இப்ப நமக்கு இது 10 பேர் கொண்ட ஒரு குழு என்றதுனால இதை எண்றதுக்கு நமக்கு லேசா இருந்துச்சு. அப்ப நம்ம இதை லேசா எண்ணினோம் இல்லையா? அப்ப அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல, லேசா எண்ணிட்டோம். இதுவே பெரிய குரூப்பா இருந்தா நம்ம எண்ணிக்கொள்ளலாமா? கோடு போட்டு அத்தனை பேர் எண்றையா? இல்ல. இதுக்கு ஒரு இலகு வழி இருக்குது. என்ன? 10 பேர் கொண்ட குழு தானே. இடது பக்கம் இருக்க வர வலதுல இருந்து கணக்கு பார்க்கறதுக்கு எப்படி பார்க்கிற? இடது பக்கம் இருந்து 3வது ஆளா இருந்தார் இல்லையா? அப்ப மொத்தமே 10 பேர். இடது பக்கம் இருந்து பார்க்கும்போது 3வது ஆள். அதை கழிப்போம். கழிச்ச மீதி எத்தனை? 7. அந்த 7ஓட 1 கூட்டினா 8. எனவே வலது பக்கம் இருந்து பார்க்கும்போது 8வது நபராக இருப்பார். 1 2 3 4 5 6 7 8. இவர் வலது பக்கம் இருந்து பார்க்கும்போது 8வது நபராக இருக்கிறார். ரைட். ஏன் இந்த 1 கூட்டினோம்? ஏன் கூட்டினோம்டா நம்ம கழிக்கும் போது அவர் இருந்த 3வது இடத்தையும் சேர்த்து தான் கழிச்சோம். அப்ப அதை திரும்ப என்ன செய்யறோம்? பின்னுக்கு இந்த பார்க்கும்போது அதை கூட்டுறோம். இதுதான் பேசிக். ஓகே, ரைட். இது விளங்கிட்டா அடுத்த ஸ்டெப் பாருங்க. கேள்வி என்னண்டா, அகிலனுக்கும் முகிலனுக்கும் நடுவுல இருந்தார் கபிலன்டா, வலது பக்கம் இருந்து எத்தனையாவது ஆள் இருக்காரு என்றதான் கேள்வி. அப்ப அகிலன் இடது பக்கம் இருந்து எத்தனையாவது என்று தானே சொல்லப்பட்டுச்சு. அப்ப இடது பக்கம் இருந்த ஒரு ஆள், அதாவது இப்படி வருவோம். இதுல பி என்கிறவர் 10வது இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இது பி. ஏ இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு 8வது இடத்துல இருக்காருன்னு வைப்போம். அப்ப இவருக்கு 2 பேருக்கு நடுவுல சி சரிதானே எத்தனையாவது ஆளாய்க்காருன்னு கேட்டா ஒரே திசையிலிருந்து வரும்போது நமக்கு இலகு. இது 2ஐயும் கூட்டி சரிதானே 8 9 10ஐயும் கூட்டி 18. 18 2ஆ பிரிப்போம். பிரிச்சோம்டா 9. பார்த்து பாருங்க. நடுவே நம்ம பார்க்கறதுக்கு 8 9 18 இல்லையா? 18 8 10 18. 18 2ஆ பிரிச்சோம்டா எத்தனை? 9. அப்ப நம்ம இதுல இலகுவா சொல்லிடுவோம் சி 9வது இடத்துல இருக்காரு 2க்கு நடுவுல என்று சொல்லும் போது. அப்ப நமக்கு இதுல இருந்து விளங்குது நடுவை பார்க்கறதுக்கு எந்த இலக்கங்கள் சொல்லப்படுதோ அந்த இலக்கங்களுடைய சராசரியை காண்ற மாதிரி 2ஐயும் கூட்டி போட்டு 2ஆல பிரிச்சா வந்துருமண்டு ஒரே திசையிலேருந்து பார்க்கும்போது. அப்படி எடுத்தமா இருந்தா நமக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கு என்ன? அகிலனை வலது பக்கம் இருந்து எத்தனையாவது ஆளண்டத்தை எடுக்கிறத நாம செய்ய வேண்டிய வேலை. அப்ப நம்ம செய்வோம் என்ன? அகிலனை எத்தனையாவது ஆளண்டு நம்ம பார்த்து லொஜிக் படி பார்ப்போம். நமக்கு 18 தந்த இடத்துல இருந்து வளமாக. எனவே 18 45 இருந்து கழிச்சோம்டா 18 கழிப்போம். கழிச்சோம்டா எத்தனை வரும்? 27. அதோட 1 கூட்ட போறோம். அப்ப 28. அகிலனுடைய இடம் வலப்பக்கமாக பார்க்கும்போது 28. ஏற்கனவே முகிலனுக்குரிய இடம் தரப்பட்டுட்டு வலப்பக்கமாக 20. இப்ப இது 2ஐயும் கூட்டினா 48. அப்ப 2ஆல கழிச்சு பிரிப்போம். ஏன் சராசரி நடுவு பார்க்கறதுக்கு பிரிச்சோம்டா வரப்போகுது 24. எனவே இதுக்கான விட 24வது இடம் என்பதுதான் இதுக்கான விடை. இது நான் மிச்சம் டீப்பா உங்களுக்கு விளங்கப்படுத்த காரணம் என்னண்டா
அதில் பேசிக்ஸ் தெரியாமல் இருக்கக்கூடா. நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லா பாடங்களும் இது வரைக்கும் பேசிக்ஸ் நிறைய படிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் பரீட்சை பேப்பர் பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ பேசிக் தெரியாத விஷயங்களையும் சில பேசிக்களை கற்றுக்கொண்டு போனால் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால. ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகே, 11 தொடக்கம் 16 வரை உள்ள வினா கூற்றுகள் அடிப்படையாக கொண்டது. அதில் கூற்றுகள் உண்மையாக கருதி நாங்கள் விடையளிக்கணும். இது நடைமுறைக்கு முரணாக இருந்தாலும் தர்க்க ரீதியாக இந்த முடிவுக்கு சரியாக பொருந்தும் என்பதை அடிப்படையாக வச்சு இந்த கேள்விக்கு விடையளிக்கணும். ரைட், இந்த கேள்விக்கு விடையளிக்கிறதுக்கு இந்த கேள்வியுடைய சில அடிப்படைகளை விளங்கிக் கொள்வோம். முதல்ல என்ன அடிப்படை என்றால், உதாரணமாக பாருங்க, இங்கே தரப்பட்டிருக்கிற கூற்றுக்களை மையமாக வச்சு நாங்கள் முக்கியமான சில விஷயங்களை சொல்ல வேண்டி வரும். ரைட், என்ன, எதுவும் அல்ல என்ற ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்படி கேள்வி வரும்போது எதுவும் அல்லன்னா ஏ என்ற ஒன்று இருக்குது. ரைட், பியும் இருக்கு. எந்த ஏயும் பி அல்ல என்ற கருத்து சொல்லுமெண்டா ஏ தனியே பி தனியே. அப்போ ஏ தனிவட்டம் பி தனிவட்டம். எந்த ஏயும் பி அல்ல என்று சொல்லும்போது ஏ தனிவட்டம் பி தனிவட்டம் என்று நம்ம முடிவுக்கு வரணும். சரி, அடுத்த கூற்று சொல்லுவாங்க, சில ஏ பியாக இருக்கும் அப்படின்னா ஏல சிலது பியோட இருக்கும் என்று இப்படி நாம வரையணும். சரிதானே? ரைட், அடுத்தது சொல்லுவாங்க, எல்லா ஏயும் பியாக இருக்கும் என்றா பி பெருசு அதுக்குள்ள ஏ இருக்கும். அப்ப இது பியாக இருக்கும், எல்லா ஏயும் பிக்குள்ள இருக்குமெண்டா பியுடைய ஒரு அங்கமாக இருக்கும். அதே நேரம் ஏ பிக்குள்ள முழுமையாக அடங்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி நாங்கள் இந்த வரிப்படத்தை வரைஞ்சு கொள்வோம். இது பேசிக்ஸ். ஓகே, ரைட், இந்த அடிப்படையாக வச்சு நம்ம என்ன செய்வோம், இந்த கேள்விகளுக்கு உரிய விடைகளை எடுப்போம். நாங்கள் இது சம்பந்தமான வெண்வரிப்படங்கள் கூற்றுகளுக்கு எப்படி நாங்கள் விடையளிக்கிறது, கூற்றுகள் சார்ந்த வெண்வரிப்பட வினாக்களுக்கு எப்படி விடையாக்கிங்கிற சம்பந்தமான ஒரு தெளிவான வீடியோ தொகுப்புண்டு எங்களோட யூடியூப் சேனலில் இருக்குது. நான் அதில் லிங்க்கை இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். கட்டாயம் இது அடிப்படை தெரியாதார்கள் பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கும். ரைட், இப்போ வருவோம். இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்குது என்ன, சில மரங்கள் காடுகள் என்று தரப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் அதுக்குரிய வெண்வரி படத்தை முதலாவது வரைவோம். அதாவது மரங்களில் சிலது காடுகள் என்று சொல்லப்படுறத வரைவோம். ரைட், அப்போ முதலாவது நம்ம என்னத்தை எடுத்துக்கொள்வோம், இதை மரங்கள் என்றதை எடுத்துக்கொள்வோம். ரைட், அப்போ இந்த பகுதியை நாங்கள் குறிப்போம், இவர்கள் மரங்கள் என்று குறிச்சுக்கொள்வோம். ஓகே, ரைட், மரங்கள். அப்போ அதில் சிலது தானே காடுகள் என்று சொல்லிக்கிறாங்க. மரங்களுக்கும் சில காடுகளுக்கும் என்ன இருக்கு, தொடர்பு இருக்கிறதுனால இவரை காடுகள் என்று எடுத்துக்கொள்வோம். ரைட், அடுத்த தகவல் என்ன, எல்லா காடுகளும் மலைகள். அப்ப எங்களுக்கு என்ன விளங்குது, காடுகள் எல்லாம் மலைக்குள்ள உள்ளடங்குறதுனால இவரை மலைகள் என்று எடுத்துக்கொள்வோம். ரைட், இவர் மலைகள். சரி, அடுத்த தகவல் என்ன சொல்றாங்க, எந்த மலையும் நதி அல்ல. அப்ப மலைக்கும் நதிக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. சரிதானே, மலைக்கும் நதிக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. எனவே இவரை நதி என்று எடுத்துக்குவோம். சரி, இப்ப இதுல நாங்க விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன, மரங்கள் காடுகளோட தொடர்புபடுது. ரைட், காடுகள் மலைகளின் ஒரு பகுதியா இருக்கிறதுனால இந்த மரங்களும் மலைகளின் ஒரு பகுதி. ஓகே, நான் நதிகளை குறிப்பிட்டுகிறேன், சாரி, மலைகளும் சரி, நம்ம இந்த மலைகள் அழிப்போம், இங்கே எழுதுவோம், அதை நான் கன்ஃபியூஷன். இது காடுகள். ரைட், இது காடுகள், இவங்க மலைகள் என்று வச்சுக்குவோம் இல்லையா. சரி, இப்போ பாருங்க, காடுகள் எல்லாம் மலைகள் என்று சொல்லப்பட்டதுனால மலைகளுக்குள்ளதான் காடு வந்துச்சு. அதே காட்டுல சில பகுதிகள் மரங்கள் ஆகிக்கிறதுனால இந்த மரங்களுக்கும் மலைகளுக்கும் என்ன இருக்கி, தொடர்பு இருக்கி என்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளணும். சரிதானே, ஏன் அது எப்படி தொடர்பு வந்துச்சு, இந்த காடுகள் சிலது தொடர்பு பட்டதுனால.
காடுகள் யாரு? மலைகள்ல ஒரு அங்கம். இப்ப நேரடியா மலைக்கும் மரங்களுக்கும் தொடர்பு இல்லைன்றாலும் மலையின் ஒரு அங்கமாக இருக்கிற காடுகள் மரங்களோட தொடர்பு பட்டதுனால, இந்த மலைகள் மரங்களோட இந்த காடுகள் தொடர்பு பட்டதுனால இது மூணும் ஏதோ ஒரு வகையில் ஒன்றோட ஒன்று தொடர்பு படுது என்ற விஷயத்துக்கு வரணும். ரைட், ஓகே. இப்ப நதி என்ன விளக்கம்? நதிக்கும் மலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நதிக்கும் மலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த மலையும் நதி அல்லன்னு சொல்லிட்டாங்க. சரிதானே? அதே நேரம் மரங்களுடைய ஒரு பகுதி தான் இந்த மலைகளோடும் காடுகளோடும் தொடர்பாயிருக்கே தவிர முழு பகுதியும் இல்லை. இப்ப முழு பகுதியும் மலைகளோட தொடர்பு கொண்ட காடுகள் இருக்கிறதுனால மலைகளுக்கும் நதிகளுக்கும் தொடர்பு இல்லாதனால காட்டுக்கும் நதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் கதைக்கிறத நல்ல அவதானமா விளங்கிக் கொள்ளணும். சரிதானே? என்னன்றதை சொல்றேன், திரும்ப சொல்றேன் பாருங்க. முதல்ல சொல்லப்பட்டது மரங்களின் சில பகுதி தான் காடு, அது ஓகே, நமக்கு விளங்கிட்டு. காடுகள் மலைகளின் ஒரு பகுதி. ஏன்? காடுகள் எல்லாம் மலைகள் என்று சொல்லப்பட்டதுனால. ரைட். அப்ப காடுகளின் ஒரு பகுதியான மலைகளின் ஒரு பகுதியான காடுகள் மரங்களோட தொடர்பு படுறதுனால மலைகளுக்கும் மரங்களுக்கும் தொடர்பு இருக்கி, அதுவும் ஓகே, நமக்கு விளங்கிட்டு. ரைட். இப்ப அடுத்தது சொல்றாங்க நதிக்கும் மலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த மலையும் நதி அல்ல என்று சொல்லிட்டாங்க. ரைட். அப்ப மலைக்கும் நதிக்கும் தொடர்பு இல்லாததால மலைக்குள்ள வார காட்டுக்கும் தொடர்பு இல்லை, அதுவும் கிளியர். ஆனால் ஒரு பகுதி மட்டுமே மரங்கள் காடுகளோட மலைகளோடையும் தொடர்படுகிறதுனால அதனுடைய அடுத்த பகுதி மலைக்கும் மரங்களுக்கும் நதிக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அது தெளிவா சொல்லப்படலைன்றதுனால நாங்க அந்த முடிவுக்கு வரக்கூடாது. மரங்களுக்கும் நதிகளுக்கும் தொடர்பு இருக்குமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாததுனால நாங்க அந்த முடிவுக்கு வரக்கூடாது. ரைட். இப்ப கேள்விக்குள்ள வருவோம். நாங்க கேள்வி என்ன சொல்லப்படுதுன்றதை பார்ப்போம். இப்ப எங்களுக்கு இங்க கூற்றுகள் தந்து அதுல முடிவுகள் சொல்றாங்க. சில மரங்கள் மலைகள். இது சரியா புலையா? சரி. ஏன்? மரங்களின் ஒரு பகுதி காடுகள், அந்த காடுகள் அத்தனையும் மலைகள். எனவே காடுகளின் ஒரு பகுதி மரங்களோட தொடர்புறதுனால அந்த காடுகள் மலைக்குள்ள இருக்கிறதுனால சில மரங்கள் மலைகள் என்பது சரியான கூற்று. ரெண்டாவது கூற்று பாருங்க. எந்த காடுகளும் நதி அல்ல. எஸ், காடு எதுவும் நதி இல்லை. ஏன்? மலைக்கும் நதிக்கும் தொடர்பு இல்லாதனால மலைக்குள்ள இருக்கிற காட்டுக்கு தொடர்பு இல்லை. எஸ், இதுவும் சரியான கூற்று. ரைட். அடுத்த கூற்று, எந்த நதியும் மரம் அல்ல. நதிக்கும் மரத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்? மரங்களின் ஒரு பகுதி தனியே இருக்கு, செப்பரேட்டா. இவங்களுக்கு இடையில தொடர்பு இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அதனால நான் இது எல்லாத்தையும் விளங்கப்படுத்தினேன் உங்களுக்கு. எனவே இந்த கூற்று சரியா இல்லையான்றது நமக்கு தெரியாதுன்றதுனால இது புல. தொடர்பு இருக்கா இல்லையான்றது நமக்கு சொல்லப்படலை. எனவே இதன் அடிப்படையில் இந்த வினாவுக்கான சரியான முடிவை சொல்லக்கூடிய விடையது ஒன்றும் இரண்டும் சரியானவை. எனவே இந்த விடை தான் சரியான விடை. இது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ரைட். அடுத்த கேள்வி போ. ஓகே, அடுத்த வினா சொல்லப்படுகிறது. கூற்றுகள் என்னென்றால் எல்லா பறவைகளும் விலங்குகள் என்று சொல்லப்படுது. ரைட். அப்ப நம்ம இதை எப்படி வரையணும்? எல்லா பறவைகளும் விலங்குகள் என்று சொன்னா பறவைகள் என்பது விலங்குங்கிற பெரிய ஒரு வட்டத்துக்குள்ள உள்ளடங்கணும், அப்படித்தானே? ரைட். வரைஞ்சு பார்ப்போமா? ஓகே, பாருங்க. முதல்ல பறவைகள் என்று எடுத்துக்குவோம். சரிதானே? எல்லா பறவைகள் விலங்குகள்னு சொன்னதுனால இவரை பறவைகள்ங்கிற வட்டத்துக்குள்ள எடுப்போம். கொஞ்சம் பெருசா எழுதி கொள்ளுவோம் விளங்குறதுக்காக. ஓகே, எல்லா பறவைகளும் விலங்குகள் என்றதுனால இவரை பறவை என்று எடுத்துக்குவோம். அடுத்தது இவர் விலங்குக்குள்ள அடங்குறதுனால பெரிய வட்டம் விலங்குகள். ரைட். அடுத்த தரவு என்ன? எல்லா விலங்குகளும் மீன் அல்ல. அப்ப இந்த விலங்குக்கும் மீனுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ரைட். அப்ப இதை நாங்க என்ன செய்வோம்? மீன் என்று கொடுப்போம். ஏன்? விலங்குங்கிற வட்டத்துக்குள்ள இந்த மீன் அடங்கல்ங்கிறதுனால மீன்கள் என்று எடுத்துக்கோம் இவரை.
சரி, மீன்கள். அடுத்தது சொல்றாங்க என்ன, சில மீன்கள் ஊர்வன. அப்ப மீன்கள்ல சிலது ஊர்வன என்று எடுத்துக்குவோம். சரி, கூற்றுக்கு வருவோம். எந்த பறவையும் மீன் அல்ல. எஸ், பறவைக்கும் மீனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அட்லீஸ்ட் இந்த மீன் விலங்கோட தொடர்பட்டிருந்தா கூட பறவைக்கும் மீனுக்கும் தொடர்பு இருக்கும். அப்ப இது சரியான கூற்று. சில ஊர்வன விலங்கு அல்ல. இப்ப மீனுக்கும் விலங்குக்கும் தொடர்பு இல்லாததுனால அந்த மீனுடைய சிலதாக ஊர்வன இருக்கி அதுக்கும் தொடர்பு இல்லை. ஒருவேளை மீன் விலங்கோட தொடர்பட்டிருந்தா இந்த சில ஊர்வனைக்கு விலங்குகளோட தொடர்பு இருக்கும். எனவே சில ஊர்வன விலங்கு அல்ல என்பதும் சரியான கூற்று. ரைட். அடுத்தது, எந்த மீனும் பறவை அல்ல. பறவைக்கும் மீனுக்கும் தொடர்பு இல்லை. இந்த மீன் விலங்கோட தொடர்பட்டிருந்தால் பறவைக்கும் தொடர்பு வந்திருக்கும். ஆக தொடர்படாதனால எந்த மீனும் பறவை அல்ல. எனவே சரியான விடை 1, 2, 3 ஆகிய அனைத்தும் சரியானவை என்பதுதான் இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகே, அடுத்த வினா சொல்லப்படுது, சில புத்தகங்கள் பேனாக்கள். ரைட். அப்ப நாம் அதுக்கான வட்டத்தை வரைவோம். முதல்ல சில புத்தகங்கள் பேனாக்கள் என்று சொல்லப்படுறதுனால இவரை புக்ஸ் என்று நான் எடுத்துக்கிறேன். விரைவா எழுதுறதுனால தமிழ் எழுதுறதோட ஈஸியா இருக்கும். ரைட். அப்ப புத்தகங்கள், அல்லது நான் தமிழ்ல எழுதி கொள்றேன் புத்தகங்கள். ரைட். அதுல சில பகுதி பேனாக்கள் என்று சொல்லப்படுது. சில புத்தகங்கள் பேனாக்கள். அப்ப இது வந்து பேனா, பேனாக்கள். ரைட். அடுத்தது சொல்றாங்க சில பேனாக்கள் பென்சில்கள். அப்ப பேனாவுடைய சில பகுதி என்னையாம், பென்சிலாம். அப்ப நாங்க இத பென்சில் என்று எடுத்துக்குவோம். ரைட். அடுத்த கூற்று என்ன, எந்த பென்சிலும் அழிப்பான் அல்ல. அப்ப பென்சிலுக்கும் அழிப்பானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்ப இது அழிப்பான் என்று எடுத்துக்குவோம். ரைட். இது அழிப்பான் என்று எடுத்துக்குவோம். ரைட். இப்ப முடிவுக்கு வருவோம். சில புத்தகங்கள் பென்சில்கள், சில புத்தகங்கள் பென்சில்கள் என்று சொல்லப்படி. ரைட். இந்த கூற்று சரியா? புத்தகத்துக்கும் பேனாக்கும் தான் தொடர்பு. இந்த பேனா எல்லாம் பென்சிலுக்குள்ள வந்திருந்தா, அல்லது பென்சில் எல்லாம் பேனாக்குள்ள இருந்திருந்தா புத்தகம் பேனாவோட தொடர்புறதுனால தொடர்பு இருந்திருக்கும். இவருக்கும் இவருக்கும் தான் தொடர்பு. இவருக்கும் இவரோட எந்த தொடர்பும் இல்லை. எனவே முதல் கூற்று பிழை. அதை எப்படி நான் உறுதிப்படுத்துறேன்? சில புத்தகம்தான் பேனா சில என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பேனாவிலும் சிலதுதான் பென்சில். அப்படி இருக்கும்போது புத்தகம் நேரடியாக பென்சிலோடு தொடர்பட முடியாது. சில புத்தகங்கள் பென்சில்கள் என்பது பிழை. சில பேனாக்கள் அழிப்பான்கள் அல்ல எடுக்கலாம். ஏன்? சில பேனாவில் சிலது பென்சிலாக இருக்கி அந்த பென்சிலுக்கும் அழிப்பானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றதுனால இந்த சில பேனான்னு இருக்கலாம், அழிப்பானாக இல்லாமல் இருக்கலாம். அதுவும் சரியான கூற்று. சில அழிப்பான்கள் புத்தகங்கள் நமக்கு தெரியாது. அழிப்பான்கள்ல சிலது புத்தகம் அறிக்குமான்ற தரவு தரப்படவே இல்லை, வாய்ப்பே இல்லை அதுக்கு. ஏன் தரப்படாத தரவு இல்லை. அடுத்தது முழுதும் இருக்குதுல்ல, சிலது கூட இல்லை, முழுதும் இருக்கு. எனவே இந்த தரவும் பிழை. எனவே இதன் அடிப்படையில் முடிவு 2 மட்டுமே சரியானதுங்கிற விடைதான் இந்த கேள்விக்கு சரியான விடை. சரி, அப்ப நல்லா விளைய கொள்ளுங்க. ஒன்றோட ஒன்று தொடர்படுறதுனால எப்படி அதுக்கு முடிவாக மாறுதுன்று பாருங்க. நான் அதை திரும்ப விளங்கப்படுத்துறேன். புத்தகங்கள் இருக்கு. இந்த புத்தகங்கள்ல சிலது தான் பேனாக்களோட இருக்கு. எந்த சிலது? இந்த நடுவில் இருக்கிற இந்த பகுதி. ரைட். இந்த பேனாவுடைய சில பகுதி தான் பென்சிலா இருக்குது. அப்ப பேனாவுடைய சில பகுதி பென்சிலா இருக்கிறதுனால பென்சிலுக்கும் புத்தகத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு என்று சொல்ல முடியாது. எப்ப அது சாத்தியப்பட்டிருக்கும்? இப்படி பேனா புத்தகம் இப்படி பென்சில் இந்த பென்சிலுக்குள்ள பேனா சில பகுதியாக இப்படி இருந்திருந்தா என்ன செய்யலாம், சொல்லியிருக்கலாம். சரிதானே? அப்படி வரும்போது இப்படி தொடர்பட்டிருக்கும். அப்படி வந்தா சொல்லிருக்கலாம். நமக்கு இப்படி அப்படி தரல, இங்க அழகா தெளிவா தரப்பட்டிக்குது. வெண்வரி படத்தை நம்ம வரையும் போது தெளிவா விளங்குது புத்தகத்துக்கும் பென்சிலுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்றது. எனவே முதல் கூற்று பிழை. சில பேனாக்கள் அழிப்பான்கள் அல்ல. அதுவும் சரி, அழிப்பான் தனியாக்கிறதுனால. 3வது, சில அழிப்பான் புத்தகம்.
அழிப்பான் முழுசா இருக்கு, அதுல சிலது புத்தகம் பண்றதுக்கு எந்த கூற்றும் தரப்படலை, எனவே அதுவும் புல என்ற முடிவுக்கு நாங்க வரோம். ரைட், ஓகே. அப்ப அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன? எல்லா தங்கமும் வெள்ளி. அப்ப தங்கம்ங்கிறத வெள்ளிக்குள்ள கொண்டு வரணும். முதல்ல தங்கத்தை வரைவோம். இது தங்கம், அப்ப இதுல கோல்டுன்னு வச்சுக்குவோம். இது கோல்டு, ரைட். அடுத்தது அது எல்லா தங்கமும் வெள்ளி, அப்ப இவர் சில்வர். ஓகே, இவர் சில்வர், ரைட். அடுத்தது சொல்லப்படுது என்ன? எல்லா வெள்ளியும் பிளாட்டினம். சரிதானே? முதலாவது வரைபடத்துக்கு நம்ம வரைஞ்சிக்கிறோம். எல்லா தங்கமும் வெள்ளி, தங்கம் எல்லாம் வெள்ளிக்குள்ள வருது. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? எல்லா வெள்ளியும் பிளாட்டினம், அதை வரைய போறோம். எல்லா வெள்ளியும் பிளாட்டினம் வரைஞ்சிட்டோம், ரைட். எல்லா வெள்ளியும் பிளாட்டினம், அப்ப இவரை பிளாட்டினம் என்று வச்சுக்குவோம், ரைட். பிளாட்டினம். இப்போ அடுத்தது சொல்றாங்க எல்லா பிளாட்டினமும் வைரம். அப்ப தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், வைரம், 4 விஷயம் இருக்கு எங்களுக்கு. இப்ப நமக்கு இங்க 3 வட்டம் தான் வந்தீங்க. இப்ப 4வது வட்டம் எல்லா பிளாட்டினமும் வைரம்ண்டா இந்த 4வது வட்டம் இதை சுத்தி வரும், ரைட். அப்ப இது வந்து வைரம் என்று வச்சுக்குவோம், ரைட். வைரம், சரிதானே? ஓகே, இப்படி வச்சாச்சு, ரைட். இப்ப முடிவுகளுக்கு வருவோம். எல்லா தங்கமும் வைரம். தங்கம் எல்லாம் வைரத்துக்குள்ள வரும், சரியான கூற்று இது. சில வைரங்கள் வெள்ளி, சிலதுதான் வெள்ளி இருக்கலாம். ஏண்டா வைரத்துக்குள்ள வர வெள்ளி உள்ளடங்குறதுனால சில வைரம் வெள்ளியா இருக்கலாம், சரிதானே? எல்லா வெள்ளியும் வைரமே தவிர எல்லா வைரமும் வெள்ளி அல்ல. ஏன்? வெள்ளி சிறிய அமைப்பு, வைரத்துக்குள்ள இருக்கிறதுனால இதுவும் சரி. எல்லா பிளாட்டினமும் வைரம், எல்லா பிளாட்டினம் வைரம்ங்கிறது சரி. ஏன்? வைரத்துக்குள்ள பிளாட்டினம் இருக்கு. எனவே இதுக்கான விடை எல்லா வினா என அனைத்தும் 1, 2, 3 ஆகிய அனைத்தும் சரியானவை என்றுதான் இதுக்கான விடை, ரைட். இதுக்குள்ள இது எப்படி நம்ம இதை கூற்று நம்ம சரியா எடுக்கிறோம்னு பாருங்க. தங்கம் வந்து எதுக்குள்ள உள்ளடங்குது? வைரத்துக்குள்ள உள்ளடங்குது. அப்ப எல்லா தங்கமும் வைரத்துக்குள்ளான்னு இருக்கு, சரிதானே? ஆனா எல்லா வைரமும் தங்கம் இல்லை, சரிதானே? தங்கம் தான் வைரத்துக்குள்ள இருக்கு, ரைட். சில வைரம் வெள்ளி, அதுவும் ஓகே தான். ஏன்னா சில்வரா இருக்கலாம். ஏன்? வைரத்துக்குள்ள ஒரு உள்ளடங்குறதுனால சிலதையும் சொல்லலாம். எல்லா பிளாட்டினமும் வைரம், பிளாட்டினம் எல்லாம் வைரத்துக்குள்ள இருக்கிறதுனால அதையும் சரின்னு சொல்லலாம். எனவே இந்த 3 கூற்றும் சரியானவை. 1, 2, 3 ஆகிய அனைத்தும் சரியானவைங்கிறது தான் விட, ரைட். ஓகே, நாம வினாவுக்கு வருவோம். இங்க தரப்பட்டிருக்கிற கூற்றுகளுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல வரைபடத்தை வரைஞ்சு கொள்வோம். எந்த மருத்துவரும் பொறியியலாளர் அல்ல. அப்ப மருத்துவர் தனியே, பொறியியலாளர் தனியே. நான் இதை தனித்தனியே குறிச்சு கொள்றேன். இவங்க டாக்டர்ஸ், இவங்க இன்ஜினியர்ஸ். ஓகே, ரைட். அடுத்தது என்ன சொல்றாங்க? எல்லா பொறியியலாளர்களும் விஞ்ஞானிகள். அப்ப விஞ்ஞானிகளுக்கு வந்து விஞ்ஞானிகளுக்குள்ள எல்லா பொறியியலாளர்களும் வரப்போறாங்க. பொறியியலாளர்கள் எல்லாரையும் விஞ்ஞானிகளுக்குள்ள உள்ளடக்குவோம். அப்ப இவங்க சயின்டிஸ்ட், ரைட். சயின்டிஸ்ட். அடுத்த தகவல் என்ன? சில விஞ்ஞானிகள் ஆசிரியர்கள். அப்ப என்ன செய்வோம்? ஆசிரியர்களுக்குள் சிலரை அடக்கும், ரைட். இப்ப கருத்தை பாருங்க. எந்த மருத்துவரும் விஞ்ஞானி அல்ல என்ற ஒரு கருத்தை தந்திக்கு. மருத்துவருக்கும் விஞ்ஞானிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கூற்றில் ஏதாவது தந்திருக்குதா? இல்லையே. மருத்துவருக்கும் பொறியியலாளருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லப்பட்டுச்சே தவிர மருத்துவருக்கும் விஞ்ஞானிக்கும் தொடர்பு இல்லைன்ற இந்த கூட்டும் தரப்படலை. எனவே அதை நாங்கள் சொல்லப்படாதனால இந்த கூற்று புல. ரெண்டாவது, சில விஞ்ஞானிகள் பொறியியலாளர்கள். எஸ், இந்த வரைபடத்தின்படி சில விஞ்ஞானிகள் பொறியியலாளர்கள். என்ன பொறியியலாளர்கள் எல்லோரும் விஞ்ஞானிகளுக்குள் அடங்குறதுனால இதுவும் சரியா வரும், ரைட். மூணாவது கூட்டு பாருங்க, சில விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் அல்ல. இது எப்படி சரிப்படுத்தலாம்? நாங்கள் இதை எப்படி விளங்கலாண்டா? விஞ்ஞானிகளில் சிலர் வந்து யாரா இருக்காங்க? விஞ்ஞானிகளில் சிலர் யாரா இருக்காங்க? இன்ஜினியர்ஸா இருக்காங்க. இந்த இன்ஜினியர்ஸுக்கும் டாக்டர்ஸுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அந்த அடிப்படையில் சில விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் அல்ல என்ற கருத்துக்கு நம்ம வரலாம். எனவே இந்த கூற்றும் சரியானவை. எனவே இதன்படி முடிவுகள் 2 மற்றும் 3 சரியானவை என்ற முடிவுக்கு வரலாம், ரைட். அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட வினாபத்திரத்துடைய 15 வினாக்களுக்கான விடைகளையும் அதன் அடிப்படை தெளிவுகளையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த வினாவுடைய அடுத்த பகுதியை
வீடியோவுடைய இரண்டாவது பகுதியாக பார்க்கலாம். ஏன்னா மிக நீளமான வீடியோவாக இருந்தால் உங்களுக்கு பார்க்குறது சிரமமாக இருக்குமெங்கிறபடியால் இந்த பகுதியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். கட்டாயம் இந்த வீடியோ பார்வையிடுறவங்க என்ன செய்யுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆசிரியர் போட்டு பரீட்சை எழுத தயாராகக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்கும். மீண்டும் இதனுடைய அடுத்த பகுதியோடு உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி.